அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட நாங்கள் பேசுகிற வரைக்கும் இது பெரிய வீரியம்லாம் இல்லாத ஒரு கொரோனா, அதுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அப்படி அலாமிங்காக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஏற்கனவே இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்தந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ரெடியாகத்தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பயமுறுத்துறதுக்கோ அச்சுறுத்துற மாதிரியான ஒரு இதாக இல்லாத பட்சத்தில் யாருக்கு பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்கூலில் எதுவும் முகக்கவசம் போடுற மாதிரி தேவைப்பட்டால் கண்டிப்பாக செய்வோம். இல்லைங்க, அதான் நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட நாங்கள் பேசுகிற வரைக்கும் இது பெரிய வீரியம்லாம் இல்லாத ஒரு கொரோனா, அதுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அப்படி அலாமிங்காக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஏற்கனவே இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்தந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ரெடியாகத்தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பயமுறுத்துறதுக்கோ அச்சுறுத்துற மாதிரியான ஒரு இதாக இல்லாத பட்சத்தில் யாருக்கு பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்கூலில் எதுவும் முகக்கவசம் போடுற மாதிரி தேவைப்பட்டால் கண்டிப்பாக செய்வோம். தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் அதிகமாக இருந்தாலும் அந்த அளவிற்கு வீரியமில்லாத கொரோனா என சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட நிலையில் பள்ளிகளில் தேவைப்பட்டால் மாஸ்க் அணிய வலியுறுத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சியில் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். முழு விவரம். வணக்கம் கனிமொழி. திருச்சி எடமலைப்பட்டு பகுதியில் செயல்படும் மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளிக்கு எடமலைப்பட்டு ராஜீவ்காந்தி நகரில் புதிய பள்ளி கட்டிடம் கட்டுவதற்காக 18.41 கோடி மதிப்பீட்டில் பிரம்மாண்ட பல்வேறு வசதிகளும் கட்டப்பட்டுள்ள அந்த பள்ளி கட்டிடத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர், திருச்சி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் செய்தியாளர் சந்தித்து பேசும்பொழுது திருச்சியில் 5 பேருக்கு கொரோனா தொற்று 5 பேருக்கு இருப்பதாக தெரிவித்திருந்தார். அவர்கள் நலமுடன் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர் சந்தித்து என்று பேசும்பொழுது தற்போது பரவும் கொரோனா வீரியம் இல்லாத கொரோனா எனவும் இதனால் எந்த பாதிப்பும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றார். கொரோனா பரவல் தொடர்பாக தேவைப்பட்டால் பள்ளி மாணவர்களுக்கு முகக்கவசம் அணிவது அறிவுறுத்தப்படுவதாக என்றும் தெரிவித்தார். இது தொடர்ந்து இவர் செய்தியாளர் சந்திப்பது கொரோனா மீண்டும் இந்த கொரோனா பரவல் அதிகமாக இருந்தால், அதாவது இதோட வீரியம் அதிகமாக இருந்தால் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். கனிமொழி, கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கதிரவன்.